அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இதனோட டிஸ்க்ளைமர், எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இந்த காணொலி பார்த்து எதனையும் முயற்சிக்க வேண்டாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. பங்குகளை வாங்க அல்லது விற்கும்போது உங்கள் முடிவின்படி முடிவு எடுங்கள். பங்கு சந்தை அபாயகரமானது, நிதி இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு ஆலோசனை தேவை எனும்போது செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த நம்ம வந்துட்டு ஒரு வழிகாட்டி கண்டென்ட், அதாவது ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ப்ரீமியம் கால்குலேஷன், ஏடிஎம் அனாலிசிஸ், ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ், மீட்டிங் பாயிண்ட் அண்ட் காமன் ஏரியா அனாலிசிஸ், இதை பற்றி நம்ம ஒரு கலந்தாய்வு 3 month டிஸ்கஷனை வைக்க போகிறோம். இதனை பற்றி அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908 அப்படின்ட்டு நம்பருக்கு பண்ணுங்கள். இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலான்ட்டு ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக இருக்காது, வரைபடம் இருக்காது, நியூஸ் பேஸ்டு இருக்காது. முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் பார்க்குறோம். அதனால் மார்க்கெட் நேரலையில் நம்ம சொல்கிற குறிப்புகளை பார்த்து அப்சர்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பும், நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பும், அதாவது கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை கலந்துக்கிட்டா நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம், நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னாலாம் நினச்சிட்டு வர்றவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் செஷன் கிடையாது. உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கணும். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், இது செமையான ஃபார்முலா, இதை பின்பற்றுங்க அப்படின்ட்டுலாம் ஒன்றுமே இங்கே இருக்காது. முழுக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். அதற்கு தயார் என்பவர்கள் இந்த செஷனில் கலந்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த செஷன் உங்களுக்கு ஒரு நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. அதாவது நீங்கள் ஃபீஸ், இது பெய்ட் செஷன்னால் இதுக்கு கொடுக்கக்கூடிய கட்டணமும் இதை சரியாக ஆராயாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லாஸ் மட்டும்தான் வரும். அதனால் வந்துட்டு யோசித்து முடிவெடுங்க. இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு 23,175 வர்த்தகமாயிட்டு இருக்காங்க. மார்க்கெட் நேற்றையிலோ 23,060, நேற்று க்ளோசிங் 23,153. பார்க்க போனால் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி இப்போ தென்படுது. என்ன வேணாலும் ஓப்பன் ஆகலாம் இப்போதைக்கு பார்ப்பதற்கு. மார்க்கெட்டில் ஒரு கிரிக்கெட் போட்டி மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறவங்க நியூ டார்கெட்ஸ் எப்படி நம்ம வந்து எதிரணிக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க போராடுவாங்க. இப்போ ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ஒரு டார்கெட் தெரிஞ்சிடும். அப்போ அந்த டார்கெட்டை வச்சு எப்படி பேஸ் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு அவங்க ஒரு திட்டம் போடலாம். அதுபோல தான் இங்கே வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுங்கிறது ஒவ்வொரு ஸ்ட்ரைக் இந்த மணி இருக்கலாம், அவுட் த மணி இருக்கலாம். இவங்களுக்கு வந்து ஈஸியாக நமக்கு டார்கெட் செட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எளிமையாக இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணும்போது தான் இதெல்லாம் உங்களுக்கு தோணணும். ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் எக்ஸ்பைரியில் வேல்யூ இருக்கும். ஓடிஎம் ஆப்ஷனுக்கு வேல்யூவே இருக்காது, 0 பாயிண்ட்டுக்கு மாறிடுவாங்க. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட் நம்ம நினைவில் இருக்கணும். அட் மணியில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிற இடம் ஏடிஎம். அப்போ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எல்லையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் 23,600 காலிலிருந்து ஒரு ஹையை நம்ம எழுதி வைக்கலாம். இது பாருங்கள், 23,600 இதோட காலுடைய ஹையை எழுதுகிறேன் நான். 23,600 காலுடைய ஹை 61. ஏன்னா இவங்க தான் வந்து ஹையே நேற்று வந்துட்டு கண்டினியூஸாக ஹையை பிரேக் பண்ணாமல் லோவை பிரேக் பண்ணவங்க. இந்த ஸ்ட்ரைக்ஸ் தான் காலோட ஸ்ட்ரைக்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். 550 கால் 77 ரூபாய்.
500 கால் 102 ரூபாய். 450 கால் 118 ரூபாய். 400 கால் 145 ரூபாய். 350 கால் 184. 300 கால் 215. 250 கால் 232. 200 கால் 261. இங்கே பாருங்க, இது எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட சொந்த போட்டியாளர் சம போட்டியாளர் அப்படின்னு பார்ப்போம். 400 கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 400 புட் ஆப்ஷன் 400 புட் ஆப்ஷன் 400 கால் ஆப்ஷனுடைய ஹை 145. இதையே தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை ரீச் பண்ணிட்டாலே 400 காலோட ஹையை 400 புட்டு வந்து ஜெயிச்சு அதற்கு மேலே இருக்கிற வர டோர்னமெண்ட்டில் அவங்க என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு 184. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 215. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 232. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 261. இவங்க அப்படியே வரிசைப்படுத்திக்கலாம். இதே 350 புட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதல் அவங்களுடைய சொந்த போட்டியாளர் அப்படிங்கிறவங்க 350 கால். அப்போ இந்த 350 கால் 184க்கு மேலே இருந்ததுன்னா அடுத்து 215, 232, 261 அப்படி போவாங்க. 300 கால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்க 215 தாண்டி 232, 261 அப்படி போவாங்க. அப்போ 300 காலுக்கு இதே மாதிரி நீங்கள் வரிசையை எழுத உங்களுக்கு ஈஸியாக அடுத்தடுத்த டார்கெட் வரும், எங்கே ஸ்லோ டவுன் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், 400 கால் வந்துட்டு நமக்கு என்ன ஹையை கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கணும். இந்த 400 கால் வந்து ஓப்பன் ஹை 145 ரூபா கொடுத்துருக்கான், ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு 145 ரூபா கொடுத்துருக்கான். இப்போ 400 புட் ஆப்ஷன் இந்த 145 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போ மார்க்கெட் வந்துட்டு பாருங்கள் இந்த மணி ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். அப்போ 23,400க்கு கீழே இருக்கிற வரை இவங்க ஐடிஎம் ஆப்ஷன்ஸ். அப்போது இவங்க வந்துட்டு மதிப்பு அப்படின்னா 145 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது 23,400 மைனஸ் 145 அப்படின்னு இடம் எடுத்துட்டா 23,255 அப்படிங்கிற ஒரு இடம் வரும். இதற்கு கீழே வீக்லி ஃபியூச்சர் மற்றும் ஸ்பாட் ரெண்டுமே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்து 23,400 புட் இந்த ரேட்டுக்கு மேலேயே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை 23,255க்கு கீழே கொண்டு போக வேண்டிய சந்தர்ப்பம் இவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற இடம். அதே போல் 23,350 இந்த 350 கால் ஹை 184 வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 23,350 மைனஸ் 184. ஏன்னா இது ஒரு டார்கெட் அவங்க செட் பண்ணிட்டாங்க. இந்த செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற 23,350 புட் வந்து இந்த 184க்கு மேலேயே நிலை பெற்றால் இந்த 23,350 என்னோடது நம்ம சொந்தம் கொண்டாடி 350 காலுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் கொடுத்த டார்கெட்டை அவன் ரீச் பண்ணி மேலே நிற்கிறான். அப்போ அவன் ஃபெயிலியர் பண்ணி அந்த 184க்கு கீழே இருக்கும்போது தான் 23,350 கால் ஒரு என்ட்ரியே கொடுக்க முடியும். இல்லை இந்த போட்டிக்குள்ளே நானும் இருக்கிறேன், ஒரு கேமின் பண்ணுறக்கூடான வாய்ப்பே அமையும். அப்போ 23,350 இவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு டார்கெட்டை கொடுத்த மாதிரி 184 அப்படின்னா 23 இந்த 350லேருந்து 184. அப்போ 200 பாயிண்ட்டை கழிச்சா 150 வரும். அதில் 16 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 166. இந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட்டை கொண்டு போகக்கூடிய சக்தி
அமையும். ஆனால் இந்த 184க்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு புட் ஆப்ஷனுக்கு இருந்தால் மட்டும்தான். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை 23,166 கொண்டு வர முடியாது. அப்போ அதுபோல் இங்கே வந்து சந்தை யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறது இந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்குது 23,200. இவங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே மாதிரி ஹை ஒரே மாதிரி லோ வச்சுருக்காங்க. அப்போ 23,200 கால் புட்டை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் மார்க்கெட் வந்து 23,200க்கு கீழே இருந்தாலும் இந்த 23,200 புட் ஆப்ஷன் நமக்கு கால் ஆப்ஷனுடைய ஹை 261. இந்த 261க்கு மேலே இருக்கிற வரை இல்லாத வரை அப்படின்னு எடுக்கணும். இருக்கிற வரை அப்படின்னா 23,200 மைனஸ் 260. அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் 2022,940க்கு உண்டான வாய்ப்பை இங்கே கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் 23,200 புட்டு அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான். அதை ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு கீழேயே போகாது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே ப்ராபபிலிட்டியாக நம்மளாம் எதிர்பார்க்கிறது. இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி இருந்தால் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி இது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஏன்னா இது ஒரு மேக்ஸ். இவங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கிறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது 23,200 கால் புட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 23,200க்கு கீழே இருந்தாலும் மார்க்கெட் வந்து 23,200ங்கிற இடத்த அடையிறதுக்கு ஒரு போட்டிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ 23,200 இவங்க காலுடைய ஹை 261. அப்போ 23,461 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இடம். அடுத்து கீழே வந்துட்டு 22,940 அப்படிங்கிற இடம் ரொம்ப முக்கியம். அப்போ 23,200 கால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்றைய ஹை நேற்றைய லோ 56 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 23,256. புட் ஆப்ஷனில் 50 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 23,150. அப்போ இந்த 150 டு 256 மிக முக்கிய இடமாக பார்க்கப்படும். நேற்று க்ளோசிங் நியரில் எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த க்ளோசிங் பார்த்திங்கன்னா நமக்கு 113, 116. அப்போ 23,100 அப்படிங்கிற இடத்துல வீக்லி ஃபியூச்சர் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது அர்த்தம். அப்போ இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஹையை எடுத்துக்கோங்க. புட்டோட ஹை 186. அப்போ என்ன அர்த்தம்? 22,914 அப்படிங்கிற இடம். காலுடைய ஹை 347. அப்போ 23,447. அடுத்தது இவங்க க்ளோசிங் 100 புள்ளிகள் வச்சுருக்கிறதுனால நான் 113, 116னால நான் 100 பாயிண்ட் ரவுண்ட் ஆஃப் எடுக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 23, அப்போ 23,000, 23,200 இந்த ஜோன் இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படும். லோ புட் ஆப்ஷனோட லோ 30 ரூபாய். அப்போ 23,070, 23,070. இவங்களோட லோ 86, 23,186. இதற்கு உண்டான தொலைவு 116 புள்ளிகள். அப்போ இதோட சராசரினா 58 புள்ளிகள். அப்போ இதிலிருந்து 58 புள்ளிகள் 23,126. 50 புள்ளிகள்னால் நமக்கு வந்துட்டு 23,120, அப்புறம் 8. அப்போ 23,128 அப்படிங்கிற இடம் மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படும். ஏன்னா 23,100 ஜோனில் நம்ம இதை பார்க்கணும். அப்போ இந்த இடத்துக்கு தக்க வைக்கிறதுக்கு யார் போட்டி போடுவாங்கன்னா 23,100 காலும் 23,150 புட்டும் தான் இந்த இடத்துக்காக போட்டி போட போகிறாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரைக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 23,100 கால் 100 புட்டும் நம்மளுக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படும். இதனை நன்றாக உணர்ந்து இதற்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். அப்போ 23,200, 23,000 இந்த இடத்துல எல்லாம் மார்க்கெட் வந்தால் என்னென்ன ரேட் இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ 23,100 கால் புட்டு. இப்போ கால்னா 23,200 வந்து என்ன ரேட் வருவாங்க? 23,100 புட்டு 23,000 வந்து என்ன ரேட் இருப்பாங்க? 23,000 கால் புட்டு என்ன ரேட் இருப்பாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு விளக்கக்கூடியது தான் இந்த ஆப்ஷன் செயின். இந்த ஆப்ஷன் செயினில் இப்போ எனக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எப்படி அமைஞ்சதுன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். கேப் இருக்கா, செட்டில்மெண்ட்டுக்கு கேப் இருக்கான்னு பார்க்கலாம்.
ரூ. 77 லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், ரூ. 70 செட்டில்மெண்ட் ப்ரைஸ், சாரி ரூ. 70 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு கண்டிப்பாக இதில் மாறும். இப்போ 23,100 நம்ம எடுத்துட்டதுனால 23,100 எடுத்துக்கிட்டதுனால இந்த 23,100 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறவங்க 23,200 மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னா என்ன விலை இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் செயின் இருக்குது. அப்போது 100 பாயிண்ட் அப்படிங்கும்போது மார்க்கெட்டோட லைவில் இதை நீங்கள் பார்க்கணும். அப்போ 23,000 காலோட விலை 161. அப்போ இதோட இப்போதைக்கு டிகே ஏற்படலை அப்படின்னா 23,100 கால் ஆப்ஷன் நமக்கு 161 ரூபாய் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். எங்கே 23,200 போகும்போது. இதே 23,100 போட்டு இப்போ 122 இருக்காங்க. இப்போ மார்க்கெட் 23,000 போகும்போது இவங்க 23,200 புட் ஆப்ஷனோடது. அப்போ 182 ரூபாயை ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அதாவது டிகே ஏற்படாத பட்சத்தில். டிகே ஏற்பட்டுச்சுன்னா மார்க்கெட் 23,000 வரும்போது இந்த 182 வராது. மார்க்கெட் இன்னும் கீழே போனதுக்கப்புறம் தான் இது வரும். அப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு முதல் இந்த எல்லைகளை, இந்த அளவுகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் செயின் பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வழிகாட்டுதல் பதிவாக இருக்க போகிறது. இதை முதல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்ப்ளைடு வாலட்டி இம்பேலன்ஸ்டாக இருக்குது. இது கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் என்னன்னாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் படி என்ன மாதிரி போட்டியாளர் இங்கே இருக்காங்க. அதாவது நம்மளாக ஒன்று ட்ரேட் பண்ணுறதை விட, நம்மளாக ஒரு போட்டியாளரை தேர்ந்தெடுத்து பண்ணுறதை விட மார்க்கெட் கொடுக்குற போட்டியாளர் நமக்கு முக்கியம். அதில் பார்த்திங்கன்னா வேல்யூம் பேஸில் 23,000 புட்டும் 23,300 காலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வைடு ஜோன். அப்போ வந்து மார்க்கெட் இந்த 300 பாயிண்ட்டுக்குள்ளே ஆர்டருக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ 23,000 புட்டுனா முதல் இது சப்போர்ட். அப்போ இந்த இடத்துல 23,000 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறவங்க விலையை விட புட் ஆப்ஷன் அதிகமாக வர்த்தகம் நிலை பெற்றால் மட்டும்தான் மார்க்கெட்டை 23,000க்கு கீழே கொண்டு போக முடியும். அப்போ இந்த 23,000ல் 23,000 கால் புட் வந்து முதல் சமமாவாங்க, அதை பார்க்கணும். அப்போ இதோட மிட் பாயிண்ட் 23,150. அதனால் மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி என்ன மாதிரி போட்டியாளர் கொடுக்குறாங்க பார்க்கலாம். இப்போதைக்கு நேற்று வைடு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் தூரமான உங்களுக்கு போட்டியாளர்கள் 23,000 to 23,300. இது வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூ பேஸில் எப்படி அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வேல்யூ டோட்டல் டேர்ன் ஓவர் பேஸில் பார்த்தீங்கன்னா 23,300 புட், 23,300 கால், 23,000 புட்டும் அதிகமான டேர்ன் ஓவர் நடந்திருக்காங்க. 23,200, 23,100, 23,400, 23,000 காலம் கொடுத்துருக்காங்க. அப்போது 23,000 புட் ஆப்ஷன் நமக்கு கால் ஆப்ஷனுடைய எல்டிபி, ப்ரீவியஸ் க்ளோஸ், ஹை இதற்கு மேலே நிலை பெற்றால் மட்டும்தான் மார்க்கெட்டை 23,000 கீழே நிலை பெற முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் 23,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் பிளேஸாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்திங்கன்னா நமக்கு புட் சைடு எங்கேயாச்சும் நம்மளுக்கு அதிகமான இடம் இருக்கா அப்படின்னா நமக்கு புட் சைடும் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு பெரிய பில்டப் இல்லை, ரொம்ப கம்மியாக வேல்யூம்ஸ் லிக்விடிட்டியாக இருக்கிறாங்க. இதே கால் சைடுன்னு பார்த்தா நமக்கு 23,400 அதிகமாக இருக்குது, 500 அதிகமாக இருக்குது, அதே மாதிரி 600 அதிகமாக இருக்குது. இங்கேயும் பார்த்தா 23,300 93,000 அதுக்கு ஒரு பெருசாக இந்த பக்கம் இம்பேக்டட் இல்லை. அதனால் 23,300 புட் சைடு வந்து ஒரு பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகலை. இந்த பில்ட் ஆனால் மட்டும்தான் இது சப்போர்ட்டாக மாறும், மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக மாறும். அதனால் வந்துட்டு இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய சப்போர்ட் ஜோன் இல்லை, லைட் ரெசிடென்ஸ் ஜோன் 23,300, அதை விட ஹெவியாக 23,400 க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம பார்க்கணும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை ஃபீட்பேக்காக கொடுங்க. அப்போ தான் இந்த இன்னும் காணொலிகள் நம்ம இப்படியெல்லாம் வடிவமைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மாற்றப்படும். நன்றி, வணக்கம்.